தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் வசனம் 45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் புதிய நன்மையோடும் கர்த்தர் இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் ஆராயத்தக்கதாய், உம்முடைய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வேத வசனத்தின் மீது ஆண்டவரே அப்பா, ஒரு தீராத ஒரு நேசத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வசனத்தை உட்கொள்கிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நேசித்து அதன்படி நடக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் நீங்க நடக்க வைப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் இடராதபடி நீங்க காத்து கொள்ளுவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை ஆண்டவரே வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்ததுனாலே ஆண்டவரே, அந்த பெராயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நற்குணசாலிகளாய் ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன் வழியிலே நடந்து ஆண்டவரே இருக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நெருக்கங்களையும் ஆண்டவரே பாடுகளையும் விலக்கி ஆண்டவரை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தாவீதை மகிழச் செய்தது போல உடைய பிள்ளைகளை மகிழச் செய்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த நாளில் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.